வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே செங்கோட்டையன் திடீர் டெல்லி பயணம். அமித்ஷா நிர்மலா சீதாராமனுடன் நீண்ட ஆலோசனை. இபிஎஸ் அண்ணாமலை செங்கோட்டையன் கணக்கிற்கு விடை கிடைக்குமா? மீண்டும் உட்கட்சி மோதலை சந்திக்கிறதா அதிமுக? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள். சார் வணக்கம். அதிமுகவிலிருந்து திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகராக இன்று அரங்கிற்கு வந்திருக்கிறார் விஜயகுமார் அவர்கள். அவரையும் வரவேற்கிறோம். சார் வணக்கம். அடுத்ததாக நமது உரிமை காக்கும் கட்சியிலிருந்து திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். நந்தகுமார் சார், இணையத்திலிருந்து நீங்கள் தொடர்பு கொள்வதால் உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அதற்கான அரசியல் கட்சிகள் கூட்டணி ஆலோசனையில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி 2003 உடைந்தது. ஆனால் தற்பொழுது இபிஎஸ் அவர்களின் டெல்லி பயணம், செங்கோட்டையன் அவர்களின் திடீர் டெல்லி பயணம், அமித்ஷா சந்திப்பு, நிர்மலா சீதாராமன் சந்திப்பு, இதெல்லாம் எந்த மாதிரி கணக்குகளை உங்களுக்கு உணர்த்துகிறது? உங்களுடைய பார்வையில் இந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னுடைய பார்வையில என்ன உணர்த்துதுன்னா, அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உண்டான கூட்டணி வலுப்பெற்றிருக்கு. 2026 தேர்தல்ல ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கு உண்டான பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டுமே கம்பல்ஷன். அவங்க திடகாத்திரமான கூட்டணியை அமைக்கணுங்கிறது. நீங்க சொன்ன மாதிரி 2023 செப்டம்பர்ல இந்த கூட்டணி முறிஞ்சுது. ஆனா இன்னைக்கு 2026 தேர்தல் கூட்டணியினுடைய பலம் இல்லாம சந்திக்க முடியாதுங்கிறது அந்த யதார்த்தமான உண்மை ரெண்டு பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களும் இந்த கூட்டணிங்கிறதெல்லாம் இன்னும் 6 மாசத்துக்குள்ளார நமக்கு தெரியுங்கிற கருத்தை வெளிவைக்கிறாரு. அண்ணாமலை அவர்களும் திமுக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் நமக்கு உடன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில இணையறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப சமீபமா எடப்பாடியார் அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு அவர் கட்சி ஆபீஸ் திறந்ததை பாக்குறேன்னு போனாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அவரும் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தது ரொம்ப முக்கியமான விசிட்டா பார்க்கப்படுது. ஆனா அந்த கூட்டத்துல அன்னைக்கு அவர் பேசின பேச்சுல என்ன விட்ட குறை தொட்ட குறை என்னங்கிறது தெரியல. அதனால இப்ப எடப்பாடிக்கு அடுத்ததா செங்கோட்டையன் அவர்களும் அங்க சென்று இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் அந்த டைம்ல பேசின பேச்சுக்கள் எதெல்லாம் முழுமை பெறவில்லையோ அதையெல்லாம் ஒரு கலந்துரையாடி என்ன மாதிரி ஒரு உடன்படிக்கை முடியுங்கிற ஒரு விவாதம் கூட இல்ல கலந்துரையாடல் நடந்திருக்கலாம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு பிறகு ராமன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பிரிந்த சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. வலுவான எதிர்கட்சிகளாக, வலுவான கட்சிகளாக கட்டமைத்தால்தான் திமுகவை எதிர்க்க முடியும். அதற்காக பிஜேபியுடன் கைகோர்க்கிறதா அதிமுக அப்படின்ற கேள்வியை பொது விமர்சகராக எல்லாருமே முன்வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன கருத்து அனைத்தும் உண்மைதான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு நாளுக்கு நாள் சொல்லலாத தூரங்கள், மக்கள் பல இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஒரு குடையின் கீழ் நின்றால் தான் திமுகவை வீழ்த்த முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதுங்க. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ எடப்பாடி அண்ணன் ஏற்கனவே அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு கட்சியினுடைய நிலைப்பாடெல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ள அந்த கூட்டணிலாம் உருவாக வந்தது. இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்தித்ததை தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஈரை பேனாக்கி, பேனை பெருமாளைக்கு, பெருமாளை பெத்த பெருமாளைக்கு மிகப்பெரிய எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே இதெல்லாம் நடக்கவே இல்லை. இல்லை. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்தித்தது உண்மைதான். அதில் சந்திக்கல தப்பு ஒன்றும் இல்லையே. கண்டிப்பாக இல்லவே இல்லையே. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர் எதுக்கு வச்சுருக்கோங்க?
வாத்தியார் இருக்கிறாங்க, வாத்தியாருக்கு பிள்ளைகள் இருக்குது, ஹெட் மாஸ்டர் தானே ஏஇஓ, ஆரம்ப பள்ளினா ஏஇஓ இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அவருக்கு கல்வி சம்பந்தமானது உங்களுக்கு தெரியாது. துறை சம்பந்தமான இது வரும்போது கல்வினா ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு ஒரு லெஸ்மெண்ட் ரேகா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மீட்டிங் போட்டு பிள்ளைகளுக்கு எப்படி படிக்கிறாங்க, எப்படி இன்னும் அதிகமாக எப்படி நம்ம பள்ளி குவாலிஃபிகேஷன் 100% எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எந்த பள்ளிக்கூடத்துலையும் எந்த மாணவரும் எந்த பள்ளிக்கூடத்துலையும் பார்த்தீங்களா ஐயோ தோற்று போட்டும் வீணா போட்டு எந்த மாணவரும் பிள்ளைங்க நினைக்கணும், எந்த பள்ளிக்கூடமும் நினைக்காது. அது அரசாங்க பள்ளிக்கூடம் நடந்தால் தனியார் பள்ளிக்கூடம் நடந்தான் தன்னுடைய கூட படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் 100% ராங் வரும், 100% ரிசல்ட் வரணும் நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இந்த சந்தித்த விதம் என்னன்னா, தமிழ் நீங்க வந்து இப்ப சொல்லுது எல்லாமே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஹெச்எம் அங்க மேலிடம் தான் அப்படினே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொல்றேன், தமிழ்நாட்டு ஊடகங்கள் நீங்க இந்த பிரச்சனையை பெருசாக தமிழ்நாட்டு அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்களோ யாரும் இதை பெருசா நினைக்கல. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் வேண்டுமென்றே இதை வந்து அதான் பலூன் மாதிரி அப்படியே பெருக்கி அவங்கவுங்க வாய் புளித்ததா மாங்கால் புளித்ததா 5 குருடர்கள் சேர்ந்து யானையை வர்ணிச்சா கதை மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு நிலைப்பாடு இந்த இது இருக்குது. செங்கோட்டை ஒரு விஷயம், நீங்கள் அதாவது நீங்கள் வந்து சாப்பாடு எப்படி திடீர் சமையல் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிட்றோம்ல, அது சாப்பாடு அல்ல. அரிசி வாங்கியும் பானையில் தண்ணி வைக்கிறோம், அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கி குழம்பு பதார்த்தம் அப்போ எல்லாமே வச்சு தான் சாப்பிட்றோம். அதே போல தான் அண்ணன் எடப்பாடி அண்ணனை சந்தித்து அவருடைய 2021 தேர்தலில் நம்ம எப்படி நின்னோம், நம்ம வேஸ்ட்டாக போயிட்டோம், டிடிபியை வெளியில் விட்டுருக்க கூடாது, 6% தான் டிஃப்ரென்ஸு, திமுக அன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், நீங்கள் வந்து உங்களுடைய பலம் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் நீங்கள் தெரியாமல் நாங்கள் எல்லாமே ஜெயிப்போம் நீங்கள் நினச்சிங்க, எங்களுக்கு தெரியும் என்ன உங்களுடைய பலம் என்ன பலவன் என்னன்னு, அன்னைக்கே நீங்கள் நாங்கள் கேட்குற இதெல்லாம் உடன்பாடு பண்ணி தான் அன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது, அண்ணா திமுக தலைமையில் தான் ஆட்சி வந்திருக்கோம், நாங்கள் உங்கள் கூட நாங்களும் சேர்ந்து தானே பயணிப்போம் என்று சொல்லி சில விஷயங்கள் கருத்து சொல்கிறாங்க. அதன் பிரகாரம் இன்றைக்கி செங்கோட்டையன் அவங்களை சந்தித்த விதம் என்னென்றால் தமிழ்நாட்டுடைய பேசிக் நிலவரம் என்ன. அதாவது இபிஎஸ் அவர்கள் பேசும்பொழுது பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி ஒரு நீண்ட அனாலிசிஸ கொடுத்த நீங்க, ஆனா செங்கோட்டையன் பேசும்போது மட்டும் வெறுமனே தமிழ்நாட்டோட செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டுடைய ஆரம்ப இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன, ஒரு 15 ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல் 67 இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்குது. நீங்க 2 பேரும் தான் ஆட்சி அமைக்கணுமா, தேசிய கட்சியை உள்ள நீங்க விடாம தேசிய கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்காம நீங்க இருக்கிறீங்க. 2வது கடந்த ஜெயலலிதா அம்மா காலமான பிறகும் கலைஞர் காலமான பிறகும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுகவும் பார்த்தீங்கன்னா தலைமைப்படத்தில் உள்ள சிலருடன் சேர்ந்து வர்த்தக ரீதியாக செயல்படுகின்றார்கள். இது ஒரு கட்சிக்கு சரியானது அல்ல. 2வது சேப்பாக்கம் தொகுதியிலையோ அல்லது குளத்தூர் தொகுதியிலையோ அதிமுக மைனஸாக இருக்கின்றது நான் சொல்லவில்லை, அண்ணன் எடப்பாடி சொன்னார். ஆகவே இது சண்டைக்கோ அண்ணன் அதிமுக சண்டைக்கோ அல்லது நான் அவருடைய சண்டைக்கு போகிறேன். இன்றைக்கி நிலைமை என்னென்னா செங்கோட்டையன் அவர்களை தீர விசாரித்தது என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது, திமுக நிலைமை இருக்குது, திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் இந்த தமிழ்நாடு அரசு என்பது இன்றைக்கி ஊழலாலும் சாராயத்தாலும் போதையாலும் இப்படிப்பட்ட கட்டமைப்புக்குள்ள அரசு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சியை எப்படிலாம் வீழ்த்தலாம் என்று கேட்கல தப்பு இல்லையே. நீங்கள் ஒரு உளவுத்துறையை நீங்கள் போட்டிருந்தா உளவுத்துறை ஏடிஜி பிடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஐஜியை போட்டுக்கிங்க, டிஐஜியை போட்டுக்கிங்க, எஸ்பியை போட்டுக்கிங்க, டிஎஸ்பியை போட்டுக்கிங்க, இன்ஸ்பெக்டரை போட்டுக்கிங்க, ஒவ்வொரு ஸ்டேஷன் ஒரு ஐஎஸ் தனியாக போட்டுக்கிங்க. எதுக்கு போட்டுக்கிங்க? ஒற்றர் மூலமாக தகவல் எடுத்து அரசாங்கம் சொல்லிவிட அந்த தகவல். அதே போல் தான் செங்கோட்டையன் அவர்களை வந்து கட்சி ஒருங்கிணைந்த வேண்டுமென தவறாகவோ அல்லது எடப்பாடி தனியாக பிரித்தோ அல்லது செங்கோட்டையனை தனியாக பிரிக்க வேண்டிய எண்ணம் ஒருபோதும் பாஜகவில்லை, அதிமுகவும் அந்த மனநிலை இல்லை. ஆனால் இதை முழுக்க பிரித்து விட்டார்கள், பேத்து விட்டார்கள். 135 சீட்டு அதிமுகவும் 100 சீட்டு என்டிஏ கூட்டணிக்கும் சேர்த்து அங்கே பங்கு நடக்கின்றதுன்னு தமிழகத்தில் ஊடகம் இருந்தாலும் பொய்யாக ஊரிட்டு பெரட்டு திருட்டு என்று எப்படி திமுக ஆட்சியில் செயல்படுகின்றார்களோ அதே போல மனநிலை என்று ஊடகங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதனால தான் சொல்கிறேன், இதில் எந்த விரிசலும் கிடையாது. நீங்கள் பொறுத்திருந்து பார்க்குங்க. இதே ராஜ் டிவி விவாதத்தில் நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. 2026 அமித்ஷா அவர்கள் சொல்படி தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக 200 சீட்டை என்டிஏ கூட்டணி கைப்பற்று என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லை, இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் எடப்பாடி தலைமையில் தான் வந்து என்டிஏ கூட்டணியை அமைக்கும். ஆகவே இது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கி கண்டிப்பா ஊடகங்கள் என்னதான் இதை பெருசாக்கினாலும் இந்த மாதிரி விவாத நேரத்துல ராமன் சார் போல இருக்கிறவங்க தான் வந்து மக்களுக்கு இந்த உண்மையை புரிய வைக்கிறீங்க. இந்த விவாதமே இல்லைன்னா எப்படி பொதுமக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்? இன்னைக்கு நீங்க தோசை சுடுறீங்களா, தோசை சுடுறதுக்கு என்ன தேவை? மாவு மட்டும் கிடையாது, உளுந்து தேவை. அது உளுந்தும் இது வந்து வெந்தயம் படதான் பொதுக்கும் மணக்கும். நீங்க உங்க வீட்டில் தோசை சுட்டா பக்கத்து வீட்டில் தோசை சுடுறாங்க போல நல்ல மணக்குது இல்லையா, நல்ல பக்குவமாக இருக்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அதே போல் அரசியல் சூழ்நிலையில் வந்து அன்னைக்கு திமுக, நீங்கள் தமிழ்நாட்டு திமுகவை சாதாரணமாக நினைக்காதீங்க.
அவங்க வந்து எந்த அளவுக்கும் தன்னை தக்க வைக்கிறதுக்கு எல்லா வித்தைகளும் செய்வாங்க. சரிங்க சார். இது அண்ணன் எடப்பாடி அண்ணனுக்கும் தெரியும். ஆகவே இதை இவர்களுடைய தந்திரத்தை எப்படி மக்கள் மத்தியிலிருந்து மீட்டு இந்த ஆட்சியை மீட்டு என்டிஏ கூட்டணிக்கு அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் செங்கோட்டையன் அவர்களை சந்திப்பை தவிர்த்து இதில் உள்ளர்த்தம் எதுவுமே இல்லை. இசை வித்தகரான ராமன் சார் இன்று சமையல் வித்தகராகவும் மாறி பல கருத்துக்களை முன் வச்சுங்க. அடுத்து நம்மளோட விஜயகுமார் சார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சார், உங்களோட கருத்து என்ன? இன்று அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகத்தான் செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பு இருக்கிறது. என்னதான் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு விரிசல் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அரவணைத்து பொது எதிரி திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அதே பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு முன்வைத்த கருத்துக்கு உங்களோட நோக்கம் என்ன? அதாவது அதிமுகவை சேர்ந்தவங்க யார் டெல்லிக்கு போயிட்டு சந்திச்சாலும் அது மையப்பொருளாகவும் பேசும் பொருளாலும் ஊடகத்தால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சந்தோஷப்படணும்ல, ஊடகங்கள் பேசுகிற அளவுக்கு ஏதோ ஒன்று செய்றீங்க நீங்கன்னு. அதாவது அதிமுகவை அதை வளப்படுத்துவதற்காக இருந்தால் மகிழ்ச்சி கொள்வோம். அதை விட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிக்கு வந்துட்டு அது எதிர்ப்பாகவும் இருந்து விடக்கூடாது. ஒரு ஊடகம் என்பது நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்பது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதாவது அவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து போய் அவர்களை சந்தித்தது என்பது, அவர் வந்துட்டு இப்போ கூட்டத்தொடர் நடக்குது, பாராளுமன்ற கூட்டத்தொடர். தன் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல வந்து பவானி ஆற்றில் சாய கழிவுகள் வந்துட்டு கலக்கிறது. அதனால் பவானி ஆற்றுக்கு வந்துட்டு இது சுகாதார சீர்கேடு ஏற்படுது. அதனால் அந்த சாய கழிவுகள்லாம் தடுக்கணும் என்ற கோரிக்கையோடு போய் சந்திச்சிருக்கிறாரு, மனு கொடுத்து பேசிட்டு வந்திருக்கிறார். ஆனால் அதை பற்றி தான் வந்து இப்போ இது பண்ணுறோம். அதாவது இங்கே வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறாரு துரைமுருகன். அவர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு, வருமானத்துறை முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுங்க, முன்னாள் அமைச்சர், மூத்த அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், இன்னாள் அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கனிமவள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். அவர் வீட்டில் சோதனைகள் செய்த அடுத்த நாள் இரவே அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். அதை பற்றி எந்த ஊடகமும் விவாதிக்கலை. இப்போ கூட அமலாக்கத்துறை வந்து நம்மளுடைய டாஸ்மார்க்குடைய நிர்வாக அலுவலகத்தில் சோதனை செய்தது கடந்த 6ஆம் தேதி 8ஆம் தேதியும். உடனே தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலாளரும் அந்த நிர்வாக இயக்குனரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. வழக்கின் அடிப்படையில் விசாரித்த 2 நீதி அரசர்கள் ரமேஷும் செந்தூர்குமாரும் அவர்களும் அந்த விசாரணையிலிருந்தே பதவி விலகிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை, அவர்களுடைய லஞ்ச லாவணிய ஊழல்கள்லாம் வர இந்த நேரத்தில் அதிமுக முன்னெடுத்து செல்கின்ற ஏற்பாட்டை வந்து விமர்சனத்துக்கு இதாகுன்ற போது இது செங்கோட்டையன் அதுதான் நான் சொன்னேன், ஒரு மரியாதை நிமித்தமாக தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்டு அவர் மக்களுடைய கோரிக்கைக்காக போயிருக்கிறாரு. அது போனதுக்கப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு இதை வச்சு அதை வச்சு பேசுகிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ணன் சொன்னது தான் 2026 எடப்பாடியாருடைய தலைமையில் அதிமுக மகத்தான வெற்றியை பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எதுவுமே இல்லை. பிஜேபியுடனான கூட்டணி, அதாவது வலுவான கூட்டணி. இப்போ எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் சொன்னது தான், கூட்டணி முடிவெல்லாம் வந்து இறுதியாக தேர்தல் நேரத்தில் தான் இறுதி செய்யப்படும், முடிவு செய்யப்படும். அதே தான் திரு அமித்ஷா அவர்களும் எந்த காலத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்திற்கான அதே மாதிரி தான். அப்படின்னா திமுக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்னார், அவரும் சொன்னார், நீங்க எங்க கட்சி இதை சொன்னீங்க இல்லையா, எங்க கட்சி சொன்னீங்க நாங்க இது. அதாவது வந்து அரசியல்ல நீண்ட நாள் பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை என்ற ஒரு வார்த்தையும் அதே சொல்லுங்க கேளுங்க. இதே திமுகவினுடைய தலைவர் அவர் தான் பாரதிய ஜனதா கட்சிகளை பண்டாரம் பரதேசிகள்லாம் சொல்லி சொன்னவர். ஆனால் அதே கட்சியோட கூட்டணி இருந்து மத்திய அமைச்சரவையில் அங்க வகிச்சு எல்லாம் பண்ணவர். இப்படி ஒரு கட்சி அப்படின்னா திமுக பேசுறத மட்டும் நெறியாளர் நீங்க எடுத்துக்கணும்ன்றது தான் கோரிக்கையா வைக்கிறேன்னு தவிர வேற எதுவும் சொல்லலாம். அதே மாதிரி அவர்களும் சொல்லிட்டு கூட்டணி வச்ச மாதிரி கூட்டணின்றது நாங்க இப்ப கூட வந்து இறுதியோ முடிவோ செய்யல. எல்லாமே வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் நெருக்கத்தில் சொல்லுவார். உங்களுக்கு மாதிரி ஊடகங்கள் நெறியாளர்களாக நிச்சயமாக மக்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும்.
நாங்கள் மிகப்பெரிய கூட்டணி பலத்தோடு தான் தமிழ்நாட்டில் அதிமுக வந்து தேர்தலை சந்திக்க போகிறது, வெற்றியும் பெற போகிறது என்பது உங்களிலிருந்து எல்லோருக்கும் தெரியும் என்பதை சொல்றேன். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். பத்மநாபன் சார், இந்த தேர்தல் வியூகம் அப்படின்றது எப்படி இருக்கு? செங்கோட்டையன் அவர்களோட மரியாதை நிமித்தமான சந்திப்பு ஏன் இப்படி ஊடகங்களால் பெரிதாக்கப்படுகிறது? அது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் பேசப்படுகிறது. நீங்க உங்களோட பார்வையில் என்ன? கீழே குப்புற விழுந்தா கூட மீசையில் மண் ஓட்ட இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. 234 தொகுதியில 200 தொகுதிகள் வெற்றி கொள்வோம் சொன்ன திமுக இபிஎஸ் அமித்ஷாவை போய் சந்திக்கும் போது ஒரு கலக்கம், ஒரு பெரிய ஒரு கலக்கம் வந்துருச்சு, ஜுரமே வந்துருச்சு அவங்களுக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசினது. ஆனால் இந்த தொடர்ச்சியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய தலைவரை கூப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறம், மாற்று கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு அமித்ஷா பேசுனதுக்கு அப்புறம், அந்த கட்சியினுடைய 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்களை கூப்பிட்டு பிஜேபி பேசுறது அபத்தத்திலே அபத்தம். 2024 எப்படி இவங்க கோட்டை விட்டாங்களோ, அண்ணாமலை தான் மத்திய அமைச்சராக இருந்திருக்கணும், தமிழிசை மத்திய அமைச்சராக இருந்திருக்கணும். எம்ஜிஆரை பற்றி, ஜெயலலிதாவை பற்றியும் அண்ணாவை பற்றி அவர் விமர்சனம் பண்ணும்போது அதை பண்ணாமல் இருந்திருந்தால் கூட்டணியில் 40 சீட்டு வந்திருக்கும். மைனாரிட்டிக்கு மத்திய அளவில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச்சே அடிபட்டிருக்காரு. அந்த கோலிஷன் கவர்மெண்ட்டே தேவையில்லாம நீங்கள் ஆந்திராவையும் எதிர்பார்த்திருக்க வேண்டாம், பீகாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். அப்பேற்பட்ட நிலையை ஒரு வாய் புரிதலற்ற ஒரு 2 விமர்சனம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் அதே நிலைக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு சூழல் செங்கோட்டையன் போய் சேர்ந்தது. இருவருமே என்ன சொல்கிறாங்க, சப்ப கட்டுறாங்க. இப்போ ஊடகத்து மேலே பழி போடுறாங்க, மாற்றுக் கட்சி மேலே பழி போடுறாங்க, அவங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க, பித்தலாடம் பேசுகிறாங்க, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசுப்படுத்துகிறாங்க. நீங்கள் அதை மெல்ற வாய்க்கு அவ்வளோ கொடுத்தது யார்? எவ்வாறு அமித்ஷா அவர்கள் இவரை சந்திக்கலாம்? அதிமுக தோத்துச்சுன்னு வச்சவங்க மீண்டும் அடுத்த தேர்தலுக்கு அவங்க ரெடி பாராளுமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழக மக்களின் நலனுக்காகத்தான் செங்கோட்டையன் அவர். அப்போ இங்க இருக்கிற எம்எல்ஏ வட்ட செயலாளர்லாம் கூட போய் அவரை பார்த்துடலாமா? அப்புறம் தலைமைக்கு என்னமா மரியாதை? தயவு செஞ்சு இந்த சமயத்துல இப்போ எடப்பாடின்றது ஒரு ஐகான். ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞருக்கு அப்புறம் எப்படி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஐகானோ, அதே போல எடப்பாடி அவர்கள் ஒரு ஐகான். அவருக்கு தான் வாக்கு, அதிமுக வாக்கு எடப்பாடி அவர்களை நோக்கிய வாக்கு. அந்த அளவுக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். அந்த சமயத்தில் செங்கோட்டையனை நீங்கள் அங்கே அமிச்சிங்கன்னா இது குழப்பத்தை தான் விளைவிக்குமே தவிர இது என்ன ஆகும்? இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா சத்தம் இல்லாமல் நேற்று பொதுக்குழு நடத்தின வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஏன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா 3 வந்து பார்க்கறாரு. ராமன் சார் உங்களோட பதில தயவு செஞ்சு பாருங்க. திமுக will not be in the scene in 2026. அதுதான் என்னுடைய கூற்று. பல மாதங்களா நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா அவங்க திமுக கூட யாரு கூட்டணி கட்சிகள் போனாலும் தொகுதியில் விக்கிரவாண்டியில் என்ன நடந்தது, இவருக்கு நம்ம அவர் என்ன மேடம் அவருடைய பொன்முடிக்கு என்ன ஆச்சு? அதுதான் 234 ஏகப்பட்ட போதை பொருள், ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. விவசாயிகள் ஏமாற்றம், மீனவர்கள் ஏமாற்றம், அத்தனை ஜாக்டோஜியோ ப்ராப்ளம், ஆசிரியர்கள் ப்ராப்ளம், 1-2 அத்தனை துறையில் டாஸ்மார்க்ல தன்னுடைய உயிரை கொடுத்து, ஒரே ஒரு நிமிஷமா, தன்னுடைய உயிரை கொடுத்து 40,000-50,000 வரி பணத்தை கொடுத்து நாட்டுக்கு ஏதாவது செய்யலாம் நினைச்சா அதுல ஒரு வரி ஏய்ப்புன்னா கொடுமையிலையும் கொடுமை. தாய்ப்பால் எப்படி கலப்படம் சொல்றோமோ இருக்கான்னு சொல்ல, அதை விட கொடுமை வரி ஏய்ப்பு. அப்போ இந்த மாதிரியான அரசியல் சூழலில் நிச்சயமாக அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியாக சேர்ந்தால்தான் அவர்களுக்கு இந்த களம் வந்து ஒரு சாதகமாக மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வந்து அதிமுக எடப்பாடி தலைமையை நீங்க கிளியர் கட்டா நீங்க விட்டுட்டு பின்னாடி பிஜேபி நின்னா மக்கள் அதை ஏற்பாங்க. பிஜேபிக்கு பின்னாடி அதிமுக நின்னா பிஜேபி என்னதான் குட்டிகரணம் போட்டாலுமா, என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் 10% வாக்கு, அதை மேல்தட்டு வாக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது WES அத கொண்டு வந்தாங்க இல்லையா? ஜம்மு காஷ்மீர்ல இப்பதான் சொன்னீங்க ஆண்டாண்டு காலம் சார் 10% வாக்குகளை வச்சு பிஜேபி தலைவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் தலைவர் அவர்களே ஒரு நிமிஷம், ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் விவாதம் வேணா, அதுக்கப்புறம் விவாதத்தை வச்சுக்கலாம். இதை இவர் சொல்லியிருக்காரு. ஜம்மு காஷ்மீர்ல ஜெயிச்சது வந்து இந்து மக்கள் இருக்கிற இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு, இஸ்லாமிய மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இஸ்லாமியர்கள் உமர் அப்துல்லா ஜெயிச்சிருக்காரு கண்டி. இஸ்லாமிய மக்கள் ஒன்று இந்துக்கு வாக்கு அளித்தோம், இந்து மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் வாக்கு அளித்தோம். அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி உருவாகல. தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷமா நீங்க இந்த இதை நான் முடிச்சுடுறேன், குறுக்கில் வந்துட்டாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும்
இழந்த எப்படி பாராளுமன்றத்தில் இழந்தாங்களோ அந்த இழப்பை இப்போ அதிமுக தோக்கிறத எடுக்க வேணாம். இப்போ அதிமுக தோக்கு திமுக ஜெயிச்சுச்சுன்னா திமுக அடுத்த 31 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு பெருசு பாதிப்பை பிஜேபிக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் இதுல கவனிக்க வேண்டியது. ஓகே, நந்தகுமார் சார் லைன்ல இருக்காரு பாப்பா. நந்தகுமார் சார் கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது மேடம், சொல்லுங்க. முக்கியமா இப்போ வந்து நம்ம சார் என்ன ஒரு பத்மநாபன் சார் முக்கியமான கருத்து என்ன வச்சார்னா 10% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கும் பிஜேபியை நம்பி அதிமுக எப்படி இந்த களத்தில் இறங்கலாம்? எதற்காக முதல் கட்ட இரண்டாம் கட்ட ஒரு ஐகானா இருக்கிற முதல்வர் வேட்பாளரான இபிஎஸ் அவர்கள் சந்தித்த பிறகு செங்கோட்டையன் அவர்கள் சந்திப்பு என்பது 10% வாக்குகளுடைய பிஜேபிக்காகவா? இல்ல அவங்க கூட்டணி இல்ல, இப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த என்டிஏ கூட்டணி இந்த என்டிஏ கூட்டணியை வந்து இன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் யாரோ அவங்கதான் வந்து அந்த கூட்டணிக்கு தலைமைன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு வந்து அதிமுக வந்து பாரதிய ஜனதா தலைவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா சரி பண்ண சொல்லுங்க. சரிங்க சார், சிக்னல் சரியா கிடைக்கலன்னா ராமன் சார் இதே கருத்தை நீங்க இருந்தாரு. கேக்குதா மேடம்? இப்பதான் சார் கேக்குது. நீங்க இவ்வளவு நேரம் வெளியிட்ட கருத்துக்கள் கேட்கல, திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. வண்டியை நிறுத்திட்டு பேசுங்க. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏல இருந்தாங்கனாலும் அந்த என்டிஏக்கு தலைமை தாங்கிறது வந்து அதிமுக தான் தலைமை தாங்கும். இங்க பாரதிய ஜனதாவினுடைய தலைமை வந்து அதிமுக இங்க இருக்காது. ஏன்னா பிரதமர் ஏதாவது முதல்வர் வேட்பாளர் யாரோ அந்த முதல்வர் வேட்பாளரா இருக்கக்கூடிய கட்சியின் தான் வந்து தலைமை தாங்கும். அதுல வந்து பாரதிய ஜனதாவுக்கும் மாற்று கருத்து இல்ல. அதைத்தான் ராமனும் சொன்னாரு. அதிமுகவினுடைய எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சருடைய வேட்பாளரா இங்க இருப்பாரு அப்படின்னு. இப்ப வந்து செங்கோட்டையன் அங்க போய் சந்திச்சது வந்து பார்க்கும்போது இப்ப நம்ம வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா பாரதிய ஜனதா கூட இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு செங்கோட்டையன் மூலியமா அவங்க காய நகர்த்தி எப்படியாவது வந்து இந்த கூட்டணி பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி அமைஞ்சாதான் நமக்கு 2026 வந்து ஒரு வெற்றிக்கு பக்கத்துல போக முடியுங்கிற ஒரு காய் நகரத்துல பாரதிய ஜனதா பண்ணிருக்கிறது இப்ப தெளிவா தெரியுது. இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் போயிட்டு வந்து பேசினதுல வந்து ஏன்னா எல்லாமே முழுக்க உடன்பாடு ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப ஏதோ ஒண்ணு நான் அதான் முதல்ல சொன்னேன். நானு ஏதோ ஒரு விட்டகுறை தட்டகுறை வந்து அங்க இருக்கு. அதனால இன்னைக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசுறாங்களே ஒழிய இது வந்து எடப்பாடியார் அவர்களை சைட் லைன் பண்றது இல்ல. சப்போஸ் வந்து அப்படி இருந்தா எடப்பாடி அவர்களுடைய ஆசையோட தானே போயிருக்கணும், அவருடைய பேசிட்டு தானே போயிருக்கணும். ஏன் தனிச்சு போயிருக்காரு? கரெக்ட், அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆமா நான் சொல்லிதான் போனாருன்னாக்கா அது பொது வெளியில எடப்பாடியார் அவர்கள் சொல்ல முடியாது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் காய் நகர்த்தல் நிறுத்தும் போது இப்ப எடப்பாடியார் அவர்கள் ஆமா நான் சொல்லிதான் இன்னைக்கு செங்கோட்டையன் போய் பாக்குறாரு அப்படிங்கிற போது அது பல விவாதங்களுக்கு உள்ளாகும். இவர் கூட போயிருக்கலாமே, இவர் கூட உதயகுமார் போனாரு, மத்தவங்க போன கூட இவரும் போயிருக்கலாமே. ஆன்லைன்ல நீங்க நடுவுல பேசுனீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே இல்ல சார், இதையும் சேர்த்து சொல்லுங்க சார், இதையும் சேர்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. என்ன கேள்வி சொல்லுங்க? இவங்க செங்கோட்டையன் அவர்களையும் சேர்த்துட்டு போய் அமித்ஷாவோட 4 பேர் சந்திச்சது 5 பேரா சந்திச்சிருக்கலாமே. நீங்க சொல்றது போல இருந்ததுதான் உறவு இல்ல. எப்பயுமே ஒரு நெகோசியேஷன் வரும்போது அவங்க எல்லா காயின்ஸையும் எல்லா ட்ரம்ப் கார்டையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. அது பத்மநாபன் மாதிரி ஆட்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஆட்களையும் ஒரே களத்துல வந்து இறக்க மாட்டாங்க. எப்பயுமே ரிசர்வ் கேண்டிடேட்னு ஒரு விளையாட்டு விளையாடும் போது கூட ஒரு கிரிக்கெட் விளையாண்டா கூட ஒரு ரிசர்வ் பிளேயர்னு வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இன்னொரு ஆள் அங்க இடத்துல வேணுங்கிறது. அதுல வந்து பாகிஸ்தான் இந்தியன் டீம்ல பாகிஸ்தான் இருக்க மாட்டாங்கல்ல, இந்தியன் டீம்ல. சரி, ஒரே நிமிஷம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்களுடைய சம்மதத்துலதான் இன்னைக்கு செங்கோட்டையன் அங்க போய் சந்திச்சிருப்பாருங்கிறது என்னுடைய அனுமானம். இது வந்து எடப்பாடியார் அவர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு செங்கோட்டையன் அங்க போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவர்கள் வந்து போய் அங்க அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. சரி, ஆனா வந்து இப்போ பத்மநாபன் சாரோட கருத்து என்னன்னா இபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் 2 துருவங்களாக பார்க்கறதுனாலதான் முதல்ல அவர் போயிருக்காரு, இரண்டாவதாக இவரோட காயினை நகர்த்துறதுக்காக இவர் போயிருக்கான்றது அவரோட ஒரு வியூ பாயிண்டா இருக்கு. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்ல இன்னைக்கு வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடியார் அவர்கள் தான். அப்ப இன்னைக்கு அதிமுகவின் பேர்ல எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் அது எடப்பாடியார் அவர்கள் எடுத்தா மட்டும்தான். செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்கிறது வந்து ஏதாவது ஒண்ணு அந்த
பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு கேப் இருந்திருக்கும். அத வந்துட்டு கூட ஒரு பதில் சொல்றதுக்கு கூட எடப்பாடியார் அவர்கள் கூட சொல்லி அனுப்பிச்சிருந்திருக்கலாம். நீங்க போய் பாத்துட்டு வாங்க. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா சரிங்க பேச்சே சார், தொடர்ந்து ஏறாது சார். பேசுவோம். உங்களோட இல்ல அதான் இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா, இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதாவும் அங்க இருக்காங்க. இவங்க போய் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ வானதி சீனிவாசனோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இப்ப வேற. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து என்னுடைய தகவல் கரெக்டா இருக்குமானால் அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு தலைவரா நீடிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லாம இருக்கார் அது அண்ணாமலை அவர்கள். அப்ப வந்து அடுத்த தலைவர் யாருங்கிற ஒரு பேச்சும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மத்தியில அமித்ஷாவும் மோடி அவர்களும் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால அண்ணாமலை நீடிக்கணுங்கிறது அமித்ஷா மோடியினுடைய வேண்டுகோள். அண்ணாமலை அவர்கள் வந்து இல்ல நான் வந்து ஒரு சாதாரண கட்சி தொண்டனாவே இருந்து பணிபுரியறேன். ஏன்னா இவருனாலதான் வந்து போன தடவை வந்து அந்த கூட்டணி முறிஞ்சதுங்கிறதெல்லாம் வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இவர் வந்து அதிமுக அதாவது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வேண்டான்னு சொன்னாலும் கடைசி வரைக்கும் அமித்ஷாவும் மோடி அவர்களும் எடப்பாடியோட டச்ல இருந்து 2024 கூட்டணி வைக்கணுங்கிறத கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எடப்பாடியார் அவர்கள் தான் அப்போதைக்கு இல்ல வேண்டாம் என்னுடைய சிறுபான்மையினர் வாக்குக்காக வந்து அவர் அந்த நேரத்துல வந்து வேண்டான்னு சொன்னார். சார் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த கணக்கு சரியா வருதா இல்லையா அப்படின்றத ராமன் சார், கணக்கு சரியா வருதோ இல்லையோ கூட்டுறதும் கூட்டணும், கழிக்கிறதையும் கழிக்கணும். இப்போ வலுவான எதிர்சக்தி உருவாக வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்த சக்திகள் ஒன்றிணைய வேணும் அப்படின்னும் போது அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர தயாரா இருக்கு. ஆனா அதிமுகவிலிருந்து பிரிந்த சக்திகளை ஒன்றிணைக்க தயாராக இருக்கிறார்களா? இது எல்லாம் என்டிஏ பார்த்துக்கணும். இதுக்கு காமன் பிராண்ட் தான் என்டிஏ. போதுமா? நீங்க அதிமுக தனி பிஜேபி இதெல்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க. அமித்ஷா என்ன சொல்லுறாரு, நம்முடைய இலக்கு என்பது தமிழ்நாட்டில் வந்து சாராய சாம்ராஜ்யத்தை ஒழிக்கணும், ஊழல்வாதிகளை ஒழிக்கணும், ஊழல்வாதிகளுக்கு துணை போன அதிகாரிகளை எல்லாரும் அமைச்சர்கள் சிறை செல்வார்கள். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை. கருத்து கூட சொல்ல முடியல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க அண்ணன் பதில் சொல்கிறாரு, அண்ணன் பதில் நான் பதில் சொல்கிறேன். இந்த கருத்துக்கள் கூட தமிழ்நாட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு உள்ளது. அதையும் மீறி கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து நேராக வந்து மலத்தையும் வந்து சாக்கடையும் வீசிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு போயிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொள்ளை கற்பழிப்பு ஊழல்கள் அனைத்தும் அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் மக்களை மறந்து விட்டார்கள். அவங்க கட்சியை அவங்க மறந்துட்டாங்க. எல்லாம் அவங்க அண்ணன் தம்பிகளை வச்சு முழுக்க ஒரே நோக்கத்தோட தான் இப்ப இபிஎஸ் அவர்களோட டெல்லி பயணம், செங்கோட்டையன் அவர்களோட டெல்லி பயணம். நீங்க இந்த கேள்வியிலே குத்துறீங்க தெரியுது. நீங்க அதெல்லாம் கனவு காணாதீங்க. அமித்ஷா அவருடைய எண்ணமும் சரி, அண்ணன் எடப்பாடி அண்ணன் எண்ணமும் சரி, திமுகவை வீழ்த்த வேண்டும், என்டிஏ ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கனவு. ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க இணைக்கணும்ன்றீங்க, ஏன் ஒரு புது இன்னொரு ஆள செங்கோட்டையனை உருவாக்குறீங்க சார்? அது சார் ஒரு விஷயம் சார், சந்திக்கல யாருன்னு இப்போ காங்கிரஸ் சரி சார் நான் சொல்கிறேன். இந்தியாவில் தமிழ்நாட்டு காங்கிரஸில் தலைவர் யாருன்னு தெரியும். அவர் மட்டும் தான் போறாரா? எத்தனையோ பொருளாளர் போறாங்க. தலைவர் வேலை தப்பு ஒன்றும் இல்லையா? ஜெயலலிதா அவர்களை பார்த்ததுக்கு ஸ்டாலினை பார்த்த காங்கிரஸ் சோனியா காந்தி ஸ்டாலினை பாக்குறாங்க. இங்க இருந்து மத்தவங்க யாரா ஒரு மாநிலத்தில் மற்ற மந்திரிகள் போய் பார்க்க முடியுமா? மாநிலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாக்கு அடுத்தபடியாக எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் இருந்தார்கள். அந்த ஆட்சியில் வந்து செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்தில் உள்ள சீனியர். அவர் நீங்க ஏன் போனா எல்லாம் கேட்க அதெல்லாம் அதாவது சார் அவங்களுக்கு அது ஒரு ஏற்கனவே 3 பேரும் ஒன்னு சேர்க்கணும் சொல்லிட்டு தான் சார் பேசுறீங்க. உதவிட்டா சார், இது எப்படி தெரியுமா? கதிர்விட்டு எரியின் காதலை கண்டு எதிர்விட்டு எருமைக்கு ஏன் இந்த எரிச்சல்னு ஒரு காலத்தில் பொதிகையில் நாடகம் வரும், அதில் இந்த வாசகம் வரும். கதிர்விட்டு எதிரியும் என் காதலை கண்டு எதிர்விட்டு எருமைக்கு ஏன் இந்த எரிச்சல் ஒரு டாபிக்ல வரும். அதே போல இந்த துறையில வந்து யாரு சார் அதிமுகவில் பார்த்தீங்களா, அதில் வந்து ஓபிஎஸும் அந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து நினைக்கிறாங்க சார். டிடிவி தினகரன் அதான் சொல்றாங்க, சசிகலா மேலும் அதான் சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி அண்ணன் சொல்றாங்க மூக்கு இருந்தால் தும்மல் இருக்குதான் செய்யும். அதுக்கு மூக்கு அறுத்து போட முடியுமா? அண்ணன் தம்பி கைவரில் 5 வைத்தியராக அமித்ஷா இருக்கிறார். பொறுமா இத்தகைய வைத்தியத்துக்கு மருந்து சிகிச்சை பெற வேண்டிய டாக்டராக சரியா பண்ணா மகிழ்ச்சி. ஆனா நீங்க எங்க கோட்டை அதாவது அதிமுகவிற்கான ஒரு வைத்தியராகவும் அமித்ஷா அவர்கள் தான் எல்லாருக்கும் கூட்டணி அமைப்புக்கான வைத்தியர். நீங்க அவரை உசுப்பேத்தி விட்டாதீங்க. கூட்டணி அமைப்புக்கான ஒரு வைத்தியரா இருக்கிறாரு. ஓகே, கூட்டணி வைத்தியரா அவர் இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் இருக்கிற நோயை சரி பண்ணக்கூடிய வைத்தியரா இருக்கிறாரு. நோய் அல்ல, ஏதோ ஒண்ணு, நோயின்ற வார்த்தையை திரும்ப எடுத்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கு, அந்த ஏதோ ஒண்ணு சரி பண்றதுக்கு
அமித்ஷா அவர்களை சந்தித்தாரா செங்கோட்டையன்? அதாவது கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கற்பனை கதை குதிரையை வந்துட்டு சார், அரசியல் விமர்சகராய் இன்னைக்கு விவாதத்துக்கு வந்திருக்கிறீங்க. விவாத பொருளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்ககிட்ட இருக்குது. ஏதோ நடக்குது, எப்படியோ போகுது, நான் ஏன் பதில் சொல்லணும்னு கேட்டா எப்படி? அப்படிலாம் நான் இல்லை, நான் கழிக்கல. அதாவது வந்து அவர் போய் சந்திச்சிருக்கிறாரு. சந்திப்பு வந்துட்டு சொல்லிட்டோம். அதாவது வந்து அவர் அண்ணன் நந்தகுமார் ஐயா சொன்ன மாதிரி ஏன் அப்படி இருக்கக்கூடாது. அவர் சொன்னார், முதல் கட்டமாக அவர் எடப்பாடியார் போய் பேசிட்டு வந்து, ரெண்டாவது கட்டமாக ஏன் செங்கோட்டையன் போய் சந்திச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை நம்ம முன்வைக்கிறோம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம கற்பனையில் எப்படி வேணாலும் சொன்னால், கற்பனையில் எப்படி வேணாலும் இருக்கட்டும். தேர்தலுக்கு முன்னாடி தான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒன்று சேர்றதுல எங்களுக்கு உடன்பாடு வந்து ஒரு இதாக முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் தான் 2.5 கோடி தொண்டர்களோட எல்லாரும் தொண்டர்கள் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். எங்ககிட்ட தான் தொண்டர்கள் இன்றைக்கி கூட தனித்து தமிழ்நாட்டில் தனித்து எல்லா கட்சியும் தனித்து தேர்தலை சந்திக்குமானால் அந்த தேர்தலை சந்தித்து மகத்தான வெற்றியை பெறுவதிலையும் அதிமுக முதலிடத்தில் இருக்கு. திமுகவை இப்போ எதிர்த்து மக்கள் விரோத போக்கை ஆட்சி நடத்துகிற திமுகவை எதிர்த்து ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக தலைமையில தான் அமைச்சு விஜயகுமார்னாலே ஃபயர் அப்படின்னு உங்களுக்கு ஏதான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கா? எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா கூட இருக்க நெறியாளரோ இல்ல சக பங்கேற்பாளரோ எல்லாரையும் தாண்டி உங்ககிட்ட இருந்து வர அந்த வேகம் வந்து குறைவா இருக்கிறதே என்ன காரணம்? நீங்க கேக்குறீங்க எப்படி தெரியுமா? இன்னைக்கு இண்டெக்ஸ் அடுப்பு வந்திருக்கு. தோசை இண்டெக்ஸ் அடுப்பு எண்ணெய் இல்லாம தோசை எடுக்கிறது. அந்த காலத்துல மண் தோசை கல் இருக்கும் தெரியுமா? அதுல அடுப்பு கூட்டுவாங்க, அடுக்குல அடுப்பு வச்சு கூட்டுவாங்க. அப்ப நல்லா காஞ்ச உடனே துணியில வச்சுட்டு நல்ல எண்ணெய் தேய்ப்பாங்க, நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க. தேய்ச்சிக்கிட்டு ஒரு தவி தோசை மாவு எடுத்து அப்படியே விடுவாங்க. அந்த தோசை மாவு ஏன்னா அடியில் எண்ணெய் தாய்ச்சிருக்கு, மேலே இப்படி சுண்ணு தெரியும். அப்போ கொஞ்ச நேரம் வேகறனா அந்த தோசை கல் வச்சு இளக்குவாங்க. இளக்கும் தோசை பொடியும், சைடில் பொடியும். சைடில் பொடியாக கூடாதுன்னு அம்மா நினைப்பாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணால் தோசை பொடிஞ்சு வரும்போது டக்குனு தூக்கி வயலில் போடுவாங்க. சாமி வச்சு தான் கொடுக்கணும் சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் இல்லை தோசை இழக்கும்போது ஏதாவது பொடிஞ்சு கீழே வருமா, அதை வச்சு ஈர பேனாக்குறாங்க. அப்படியே ஒன்னா வந்து தோசையா தட்டுல வரணும்ன்றதுக்காக தான் அவரை பாடுபட்டு விவாதம் பண்ண முடியும். தோசைக்கு ஏதாவது கொடுங்க சார். நெறியாளர் உங்களுடைய ஆசைப்படியும் அண்ணனுடைய ஆசைப்படியும் அதிமுக தலைமையில மகத்தான கூட்டணி அமைய போது அதிமுக தான் வெற்றி பெற போகுது. நீங்க கேட்டீங்க உடல்நிலை சரியில்லாம உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லா அதிகம் பேச முடியல. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் நான் இதில். அது இல்லாமல் வந்து நீங்கள் பேசுகிற வெற்றி பெற போகிறோம். நாங்கள் நல்ல கூட்டணி, நல்ல எங்களுடைய பாதையை வந்து எடப்பாடியார் நல்ல வெற்றி வியூகத்தை வகுத்து அதில் சென்று கொண்டே இருக்கிறாரு. அதனால எங்களுக்கு வந்துட்டு நாங்க சேஃப்டி ஜோன்ல இருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. அதிமுக சரியான வியூகம் தான் அமைத்திருக்கிறது. தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. தலைவர் மேல நம்பிக்கை, வியூகத்தின் மேல நம்பிக்கை, அவர்கள் போகிற அந்த பயணத்தின் மீது நம்பிக்கை. பயணம் சொன்னா நீங்க டெல்லி பயணத்தை இங்க ஒப்பிடாதீங்க, அவர்கள் போகின்ற அந்த தேர்தலுக்கான பயணத்தை சொல்றேன் நான். இதெல்லாம் கிளியரா தான் இருக்கு. எதற்காக அரசியல் விமர்சகராக உங்களுக்கு இதுல சந்தேகம்? இதுல ஆக்சுவலா நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு. இதே மாதிரி கடந்த காலத்தில் இபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்க போறேன்னு சொன்னார். பெரிய மெகா கூட்டணி அமைக்க போறேன்னு சொன்னார். கடைசியில் தனியாக நின்னார், ஒரே ஒரு கட்சி தேமுதிக வச்சுட்டு. அந்த நிலை வந்துடக்கூடாது. நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்வதெல்லாம் திமுகனுடைய ஒட்டுமொத்த அராஜகத்தை, இனிமே 8 கோடி மக்களுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். நிர்வாகம் மிகப்பெரிய சீர்கேடு. 4 ஆண்டு போயிடுச்சு, 1 ஆண்டு தான் இருக்கு. இந்த ஓராண்டுல யாரும் அவங்க தலைமை பேச்சை கேட்க போறது இல்லை. ஏன்னா மீண்டும் ஜெயிக்க போறது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அராஜகத்தினுடைய உச்சத்துக்கு போகிற கலிகாலத்தினுடைய உச்சம் போவது இந்த 1 ஆண்டு காலம். இது மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 வாய்ப்பு தான். நான் ஒன்றும் அதிமுக ஆதரவாளர்ல, அதிமுக கட்சிகள். எனக்கு திமுக வரக்கூடாது. அதுக்கு 2 வாய்ப்பு. ஒன்று தாவேகா, ஒன்று அதிமுக. அதிமுகவின் தாவேகா நீங்க ஒரே நேர்கோட்டில் தான் வச்சு ஒப்பிடு பாக்குறீங்க. தயவு செய்து அந்த நிலைக்கு அவன் வந்தாச்சு. இவங்க பண்ற அக்கப்போர்லாம் ஏற்கனவே 3 பேரை சேர்க்கறதுக்கே 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. இதுல ஒரு ஆளை உருவாக்குறது மிகப்பெரிய தவறு.
இதே மாதிரி தான் சாணிக்கத்தனம் வடநாட்டில் நடக்கும் உங்க சாணிக்கத்தனம். இது ரெண்டா உடைச்சிங்க, எங்க மகாராஷ்டிரால ரெண்டா உடைச்சிங்க, சிவசேனாவை பிரிச்சிங்க, ஜெயிச்சிங்க. ஆனா தயவு செஞ்சு திமுக நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. சிவசேனா போய் ஆல் இந்தியா அளவில் போய் பிஜேபியை டேமேஜ் பண்ணல. சிவசேனால ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு அடி வாங்கல. ஆனா திமுக வடநாட்டு பார்வை வந்து மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு தாக்கத்தை கொண்டு வந்து மைனாரிட்டி திமுகவா மாத்திருக்கு. அதுல இருந்து நீங்க தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி திமுக ஜெயிக்க கூடாது, அதுதான் அஜெண்டா. பிஜேபி ஒரு நிமிஷம், பிஜேபிக்கு என்ன அஜெண்டா இருக்கணும்னா திமுக ஜெயிக்க கூடாது. அதை விட்டுட்டு நேற்று ஒரு கருத்து கணிப்புல எல்லாரும் பேசிட்டு வராங்க, அண்ணாமலை அவர்கள் சிஎம் இதெல்லாம் பகல் கனவு. அவங்களுக்கு 9% வராது, 11% வராது. They are exactly fit enough to take 10%. ஓகே, நந்தகுமார் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இப்பொழுது சமநிலையில் இருக்கிறது. யார் இதுல சரியான வியூகத்தை அமைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த தேர்தல் சரியான களமாக அமையும், வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது பத்மநாபன் சாரோட கருத்தா இருக்கு. உங்களோட அந்த கணக்கு என்ன? இல்ல, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு லெவல்ல அவங்க அதிமுகவுக்கு ஈக்குவலா அப்படிங்கறத வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு வந்து என்னுடைய கணிப்பு பிரகாரம் சற்று ஏறக்குறைய 10 to 15% வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்கிறதா என்னுடைய அசஸ்மெண்ட். ஆனா இது வந்து இனிமேல் எப்படி வந்து அதிகமாக போகுதுங்கிறது அவர் இனிமேல் செய்யக்கூடிய கள அரசியலை பொறுத்துதான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபீல்டு பாலிடிக்ஸ்க்கு ஃபுல் பிளெட்ஜா வரல. அவருக்கு வந்து இந்த ஜனநாயகன் படம் கூட இப்ப என்ன தகவல் வருதுன்னா முழுக்க வந்து அது அரசியல் முழுக்க அரசியல் படமா மாத்துறதுனால சில காட்சிகள் எல்லாம் கூட மாற்றி அமைக்கப்படுது. அதனால இந்த ஷூட்டிங் வந்து மார்ச் மாசத்தோட முடிய போறது வந்து இப்ப சற்றேறக்கூடிய ஜூன் மாசத்துலதான் வந்து இது கம்ப்ளீட் ஆகுங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த வருஷத்துல அவங்க ரிலீஸ் பண்ணலாம்னு வச்சிருந்தது கூட அடுத்த வருஷம் ஜனவரியில தான் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த படத்தை. அப்ப இந்த படம் வந்து அடுத்த 2026 தேர்தலுக்கு உண்டான ஒரு தேர்தல் பிரச்சார படமா அது வந்து அவங்களுக்கு அமையணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு அதெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த படம் ஜனவரி மாசத்து வர வரைக்கும் இவங்க என்ன பண்ண போறாங்க, இன்னைக்கு வந்து இந்த படம் முடியலையோ இனிமேல் வந்து எப்படி வந்து விஜயனுடைய கள அரசியல் நடவடிக்கைகள்லாம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நேற்று நடந்த அவங்களுடைய பொதுக்குழுலே வந்து அவர் காட்டமான ஒரு விமர்சனத்தை வந்து திமுக மேல பயங்கரமா வச்சிருக்காரு. அதோட மட்டுமல்லாம வரக்கூடிய ஃபைட் வந்து எங்களுக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் சொல்லியிருக்காரு. அது வந்து எடப்பாடி அவர்களே சொல்றாரு, ஆமா இது எல்லாமே அவங்கவுங்க கட்சி தொண்டர்களை ஊக்கம் சொல்றாங்க. அது வந்து 100க்கு 100 உண்மைதான் எடப்பாடி அவர்கள் சொல்றது. ஆனா இதெல்லாம் சாத்தியக்கூறு ஆகணும். இன்னைக்கு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் உண்மைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு லெவல்ல அந்த மாதிரி இல்லை. அது விஜய் இனிமேல் வந்து அதிமுகவுக்கு ஈக்குவலா இருக்கானா இன்னைக்கு தேதியில கிடையாது. இன்னைக்கு தேதியில இல்ல. ஆனா இப்ப இருக்கிற இந்த இடைப்பட்ட மாதங்கள் அப்படின்றது ரொம்ப குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்துக்குள்ள அதிமுகவுக்கு ஈக்குவலா வர அளவுக்கு அவரோட பிரச்சாரமோ இல்ல கொள்கையோ வியூகமோ அமைந்து விடும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 20 ஓவர்ல கடைசி 3 ஓவர் 4 ஓவர் வந்து ஒட்டுமொத்த மேட்சே மாத்திரும். அப்ப அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஏன்னா எலெக்ஷன்ங்கிறது வந்து அந்த நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு புத்தி இருக்கும், இவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு கிளம்புவோம். அங்க போய் பொட்டிக்கு முன்னாடி நின்ன உடனே நம்ம புத்தி மாறி போய் வேற ஒருத்தருக்கு போடுவோம். இதுதான் பொதுமக்களுடைய சமாச்சாரம். இவர்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அரசியல்வாதிகள் இதை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது பழைய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, புதுசா வர்ற அரசியல்வாதியா இருந்தாலும் சரி. அப்ப அவங்க நினைக்கிறது என்னன்னா, இன்னும் தேர்தலுக்கு வந்து 1 வருஷம் இருக்குது, 10 மாசம் 12 மாசம் இருக்குது, போதும் இதுல போய் நம்ம வந்து என்னென்னலாம் நம்மளுடைய செயல் திட்டங்கள் இருக்கோ அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கட்டாயமா நம்மனால வந்து ஒரு ரேஸ்ல வந்து முன்னாடி வர முடியுங்கிறது விஜயுடைய நம்பிக்கையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து இல்ல இது சாத்தியக்கூறு இல்ல. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்தே தேர்தல் முடிஞ்ச எம்எல்ஏ தேர்தல் 2021 முடிஞ்சதுல இருந்து அடுத்த முதல் நாள்ல இருந்தே நீங்க உழைச்சிங்கன்னா தான் ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு இல்ல. அதனாலதான் அந்த ஐபிஎல் மேட்ச் எக்ஸாம்பிளையும் சொன்னேன். அப்ப இனிமேல் இது வரைக்கும் என்னதான் விஜய் செஞ்சாரு செய்யலிங்கிறதெல்லாம் இருந்தாலும் வரப்போற இந்த 1 வருஷம் அவருடைய களப்பணி எப்படி இருக்கு, அவர் வந்து அவருடைய தொண்டர்களை வந்து எந்த மாதிரி வந்து அவங்க கொண்டு வராங்க, எந்த மாதிரி தேர்தல் பரப்புரைகளை ப்ராபகண்டா எந்த நேரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. இப்ப போன மீட்டிங்ல அவர் செட் பண்ணது கூட டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறது அவர் டிரைவ் பண்ணக்கூடிய நேரேட்டிவ். அப்ப அதே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான நேரேட்டிவா செட் பண்றாரு.
கபடதாரிகள் திருப்பி திருப்பி சொல்றாரு. அதோட வந்து உங்களுக்கு மன்னராட்சி முதல்வர் அவர்களேங்கிறாரு. அவர்களேன்னு திருப்பி திருப்பி சொல்லி அந்த அவர்களேன்னு சொல்ற அளவுக்கு இல்லையே அப்படிங்கறது அவருடைய அந்த ஒரு பஞ்சா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க பேரை சொல்லலையே யார சொல்லலையேங்கும் போது அவர் வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் கேட்கறீங்களே அதுக்காக இப்ப சொல்ற வச்சுக்கீங்க அப்படிங்கிறார். ஏன்னா அப்ப இதெல்லாம் வந்து யதார்த்தமா புரிஞ்சுக்க கூடியது. அதுதான் அவர் சொல்றாரு. ஏங்க மத்தியில யார் ஆள்றா? ஒரு மத்திய அரசாங்கத்தை நம்ம வந்து விமர்சிச்சோம்னா அது பாரதிய ஜனதாவை பத்தின விமர்சனம் தான். மாநில அரசாங்கத்தை விமர்சிச்சோம்னா அது திமுகவை பத்தின விமர்சனம் தான். இதுல வேற இனிஷியலோட பேரை போட்டு சொல்லணுமான்னு அவர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிறார். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னது பூராமே ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணிதான். அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு அரசியலை வந்து திடகாத்திரமா நான் இன்னாருக்கு தான் எதிர்த்த ஆளுங்கிறத இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறார் அவரு. அப்ப அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அரசியலை திமுக உண்டான எதிர்ப்பு அரசியல். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பேசுறதுல ஒண்ணு என்ன புலப்படுதுன்னா இன்னைக்கு திமுக மேல மக்களுக்கு வந்து ஒரு எதிர் மனநிலை இருக்கு. அப்ப அந்த வாக்கை யாரு அறுவடை பண்றதுங்கிறதா இந்த 2026 கேமா மாறும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராமன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ நந்தகுமார் சொன்ன மாதிரி இது வந்து 1.5 வருஷம் தான் இருக்கு. ரொம்ப அமர போட்டெல்லாம் இலை போட்டு எல்லாரையும் பரிமாறலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டே இதுக்கு போதும். 1.5 வருஷம் 1 இயர் தான். அந்த 1 இயருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி என்ன இப்பு பசியோ அந்த முறுமுறு தோசையே போதும், கல் தோசையெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கீங்க. சசிகலா அவர்களாக இருக்கட்டும், டிடிவி அவர்களாக இருக்கட்டும், அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்தால் இன்னமும் வலுப்பெறும் அதிமுக. அதே நிலைப்பாட்டில் தான் இன்னமும் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை உங்கள் கணக்கு இப்போ மாறுதா? விஜயனுடைய கணக்கு எல்லாமே முழுக்க ஃபாஸ்ட் ஃபுட் தான் அவருடைய சிந்தனை எல்லாமே. அவர் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயல்பாடும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் உடனே போய் உடனே போட்டு சாப்பிட்டு உடனே ஓடி வந்துடணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அவருக்கு தேவையில்லாத ஒரு சினிமாவில் எப்படி நடிக்கிறாரோ அதே போல் நிஜத்திலே மக்கள் மத்தியில் வந்து நடிச்சுட்டு அவர் இருக்கிறாரு. மத்திய அரசு திட்டாரு, மாநில அரசு திட்டாரு, என்ன அவர்களே சொல்லுவார், சினிமா டைலாக். பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாம் இந்த மாதிரி திமுகவுக்கு எதிர்த்து அரசியலையும் மத்திய அரசனுடைய எதிர்ப்பான ஒரு நிலைமையில கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வந்து நீண்ட கியூவில் நின்று ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. நந்தகுமார் அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, போட போகும்போது அரசியல் இப்போ அண்ணன் ஒரு அரசியல் கட்சி அண்ணன் ஒரு அரசியல் கட்சினா யாருக்கு கூட கன்ஃபார்ம் ஆயிரும். நான் பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் என்ன பண்ணால் அங்கே போகும்போது பார்ப்பாங்க, அவனுக்கு 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டான், இவன் 300 ரூபா கொடுத்தாங்க, இவன் 100 ரூபா கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கினா ஓகே, வந்த வரை லாபம், நமக்கே அவனு ஓட்டு போடணும். ஏன் இங்கே மாற்றி ஓட்டப்படாத மனநிலை அங்கே போகும்போது தான் மக்களுக்கு எங்கே போடுறோமோ அங்கே போய் டக்குன்னு இன்னொரு சின்னத்தில் போய் ஜனநாயக நாட்டில் ஓட்டு போடுறவங்க தான் எஜமானர்கள். அவங்களை என்ன சொல்லியோ நம்ம மாற்ற முடியாது. ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1960 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் என்ற ஒரு சிந்தனைகள் இருக்குது. அதில் வந்து ஆடிட்டர் குருமதி சொல்லுவார், எரிகிற கொல்லிக்கடையில் எந்த கொல்லிக்கட்டை நல்லது என்றால் அதிமுக பெட்டர்னு சொல்லுவார். காரணம்னா திமுக என்பது ஊழலுக்காகவே ஒரு கட்டமைக்கப்பட்ட அந்த கட்சி. தங்களுடைய தக்க வைக்கிறதுக்கு எதை வேண்டுமென்றாலும் செய்வார்கள். 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்திய தேசிய அளவில் மிக பெரும் பிரச்சனை. அது காரணம் என்றால் இருமொழி கொள்கை. அந்த இது கொண்டு எதிர்கட்சியெல்லாம் கூட்டி ஒரு மீட்டிங் போட்டாங்க. 3 முதலமைச்சர் வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வடைந்தெல்லாம் வந்தாங்க. இந்தியா முழுவதும் இந்த இருமொழி கொள்கை அந்த அந்த தொகுதி மறுசீரமைப்பு அந்த கூட்டம் வந்து பேசும் பொருளாக ஆயிடுச்சு. சரிங்க சார், இப்போ நான் அந்த கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான். அதாவது இந்த வலுவான கூட்டணி மைனஸ் எல்லாம் விட்டுருங்க, இந்த கணக்கில் ப்ளஸ் போது இப்போ இவர்கள் அதிமுக சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் சேர்க்க வேண்டும்னு நீங்கள் எப்பவுமே ஒரு கோரிக்கை வைப்பீங்க. அதே கணக்கில் தான் இன்னும் இருக்கீங்களா, இல்லை அந்த நிலைப்பாடுலேருந்து நீங்கள் மாறுறீங்களா? ஒரு விஷயங்களுங்க, வெற்றி என்பது ஒரு ஓட்டு தான். அமித்ஷாவுடைய மனநிலை என்னன்னா, இதே வேணை படத்தில் ஒரு பாடல் வரி உண்டு, ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு வரும் சுகத்திலும் துயரிலும் பங்கு கொண்டு இருவரும் ஒருவாய் பாதி ஒருவரில் பாதி என்று இங்கு இன்புற வாழட்டும் பல்லாண்டு குரல் வழி பாருங்க, இதுல திருக்குறள் வராரு பாருங்க, குரல் வழி காணும் அரும்பொருள் இன்பம் குறைவின்று நாளும் வளர்ந்திடுக தென்னவர் போற்றும் பண்புகள் யாவும் கண்மொழி என போற்றி வாழ்ந்திடுக திருநிறை செல்வி மங்கையர்க்கரசின் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த ஒற்றுமை அதிமுக அமித்ஷா திமுக பிராக்கெட்ல போட்டுக்கலாமா? அப்படி நினைக்கிறேன். நீங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த அரங்கம் இந்த விவாதம் நடந்த ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய செயல்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு வழியில போட்டு எந்த வழியில நீங்க எல்லாம் ஒரு வழியில இணைய மாட்டீங்களான்ற ஏக்கத்துல தான் கேக்குறேன் சார். நீங்க டிடிவி அவர்களையும் சசிகலா அவர்களையும் சேர்த்துக்க விருப்பமா இல்லையா? பாருங்க இந்த திரும்ப போட்டு
நான் திரும்ப வந்து ஆட்டு திருடியா ஆடு திருடியான்னு கேட்டும்போது என்ன சொல்ல சார், உங்க விருப்பம் எங்களை அந்த பொறுத்தவரையிலும் உங்க விருப்பம் என்னன்னு தான் கேக்குறேன். அண்ணா, அதாவது ஒரு அதிமுக எல்லாரும் ஒருங்கிணைந்து அவ்வளவுதாங்க இந்திய சார். கூட்டணி அவ்வளவுதாங்க சார். நன்றி சார். சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, நிறைவான கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது வந்து வகுக்க வேண்டியதை வகுத்து, பெருக்க வேண்டியதை பெருக்கி, கழிக்க வேண்டியதை கழித்து, எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் 2026 போடுகின்ற கணக்கு வெற்றி கணக்காக மாறும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது ஒரு எச்சரிக்கை மணியாகவும் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றும் மணியாகவும் அது இருக்கும். எடப்பாடியார் தலைமையில் அமைகிற கூட்டணி தான் வெற்றி பெறும் சார், வகுக்க வேண்டியதை வகுத்தீங்க, கழிக்க வேண்டியதை கழிச்சிங்க, பெருக்க வேண்டியதை பெருக்குனீங்க. அந்த கூட்டலை மட்டும் சரியா விட்டுட்டீங்க சார். நீங்க யாரெல்லாம் கூட்டுக்க போறீங்க, அந்த கூட்டலோட இணைவர்கள் யாரு, அது தேர்தல் நேரத்துல பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, நன்றி சார். நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து. இதுல வந்து இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா இருக்காருமா, தெளிஞ்சிட்டார். கடந்த முறை 2024 செய்த தவறை உணர்ந்து அவர் தெளிவாக இருக்கார். இன்னும் அண்ணாமலை அவர்களும் பிஜேபி அமித்ஷா அவர்களும் கொஞ்சம் தெளியணும். அவங்களுடைய மூமெண்ட்டில் தான் இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் இருக்குது. இப்பயே டிவிகேவை பொறுத்த வரைக்கும் 30%, 15% அவருக்கும். சிறுபான்மை மக்கள் இனிமேல் திமுகவுக்கு போட மாட்டாங்க. சொன்ன வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றி தரல. அதனால் அந்த 15%, இவருடைய 15%, 30% நிற்கிறார். அவருக்கு இன்னும் ஒரு 15% தேவை. அதை அதிமுக கோட்டை விடாம இல்லைன்னா இவங்க 2 பேர் பிரிச்சுக்கிட்டு அவங்க வர்ற மீண்டும் திமுக வர்றதுக்கு ஒரு வழி அமைச்சிடும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு அமித்ஷா அவர்கள் அதிமுக செயல்படுத்த ஒண்ணுமே இல்லை, அவங்க தெளிவாயிட்டாங்கம்மா. அமித்ஷா அவர்கள் தெளிவா இருக்கணும். கண்டவங்கள கூட்டு பேசுறதை விட்டுட்டு, கண்டவங்கன்னா அவங்கள சீனியாரிட்டி அதெல்லாம் சொல்ல, அப்படி கிடையாது, சொல்லல அந்த பேச்சு அந்த ஃப்ளோலயே சொல்றது இல்லைன்னு சொல்றேன். என்னன்னு சொல்றேன்னா, ஒரு தலைமை நிற்கும் போது தலைமைக்கு யாரா இருந்தாலும் கட்டுப்படணும். அந்த கட்டுப்பட்டு இந்த கூட்டணியை அமைத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். திமுகவை வீழ்த்துவதற்கு வாய்ப்பாக அமையும். சரிங்க சார். நந்தகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல, இப்ப இந்த 2026 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு கூட்டணி ஏற்படுத்திருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இப்ப 5 முனை போட்டியா இருந்தது வந்து இன்னைக்கு 4 முனை போட்டியா மாறி இருக்கு. அதாவது சீமானும் விஜய் அவர்களும் தனித்தனியா நின்னாங்கன்னா, இப்ப சீமானும் விஜய் அவர்களும் தனித்தனியா நின்னாங்கன்னா, நீங்க பேசுங்க. இல்ல ஒரே நிமிஷம். இன்னைக்கு சீமானும் வந்து அரசியல் களத்துல இருந்து இன்னைக்கு 8 வருஷமா தேர்தல் அரசியலை சந்திச்சு எந்த விதமான கட்சி கூடயும் கூட்டணி சேராம தனி கட்சியா யாரையும் சேர்க்க மாட்டாங்க சார். பிரேக் ஆயிடுங்க சார், அவரோட ஃப்ளோ முடிக்கட்டும். நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழ்.